ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட் பிடிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக பால்கோவா பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் தாங்க பால்கோவா. அதை நம்ம வீட்டிலேயே பண்ணால் அது எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியான பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பால்கோவா பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் ப்யூர் பசும்பால் தாங்க. நான் பாக்கெட் பால் எடுக்கலை, பசும்பால் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அடிகனமான பாத்திரம் தான் வைக்கணும். அப்போ தான் அடிமை இருக்கும். நீங்கள் மெல்லிசான பாத்திரத்தில் வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வைங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பால் வத்துமையை தவிர்த்து உங்களுக்கு பால்கோவா கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு சைடு ஆடை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்தான். பட் ஆனால் நல்லா டேஸ்டியான ஒரு விஷயத்துக்காக நீ பொறுமையாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ பொறுமையாக இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. நல்லா பால் திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இடையில நல்லா கிளறிட்டே இருக்கலாம். பால் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது வேலை, பக்கத்தில் சமையல் வேலை ஏதாவது இருந்ததுன்னா இதை ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் பாருங்கள். உங்களுக்கு போர் அடித்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் ஆனால் நீங்கள் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தாங்க அந்த ஆடை சேர நீங்கள் எடுத்து விட்டால் தான் பால்கோவா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம 1 லிட்டர் பால் நல்லா 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இப்போ வற்றி வந்திருக்கு. இன்னுமே பால் நல்லா சுருண்டு வரணும். அப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இன்னும் நல்லா நீங்கள் கைவிடாமல், இந்த டைமில் தான் நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி வர டைமில் நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் கையை எடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பால்கோவா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஏன்னா சுகர் மெல்ட் ஆகி தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜீனி சேர்த்து ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஃபைனலாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான பதம் இது தான். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பக்காவாக நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நான் குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். அது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றப்ப பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கும். வீட்டிலே நல்ல ஒரு ஆரோக்கியமான பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். ரொம்ப நீங்கள் ஸ்வீட் பிரியர் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.